Hi friends, நான் விஷ்ணு. இந்த எபிசோட்ல நம்ம பண்றது beef roast பண்றோம். இந்த beef roast பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டை நல்லா கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியா நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்ல எல்லா மீட்டையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கழுவிடலாம் இத. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த மூணையும் சேர்த்து ஒரு இடிகல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இனி நம்ம மீட்டை நல்லா வேக வைக்கலாம். அதுக்காக மீட்டோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வைக்கணும். மீட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமில் நம்ம ரோஸ்ட்டுக்கு தேவையான மற்ற வேலையை பார்க்கலாம். நாம் இனி என்ன பண்ணுறோன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அப்புறமா கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணது, அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம். நமக்கு இப்போ தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவை போட்டு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் பூண்டு, இஞ்சியும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அப்போ ஃபுல்லாகவே நமக்கு தேங்காய் ரெடி ஆயிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வைக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இதை வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நான் ஃபஸ்ட்லேயே எப்போவும் சேர்க்கக்கூடாது வெங்காயத்தோட. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓகே, நம்மளோட சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இனி மசாலா சேர்க்கலாம். மசாலா என்ன சேர்க்குறேன்னா, மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு. மிளகா பொடி ஏன் கம்மியாக சேர்த்துருக்கேன்னா, ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணுன்னா மிளகா பொடி இன்னும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவில் பாதியை அப்படியே ஒரு ஜாரில் மாற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற மசாலாவில் நம்ம மீட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூனுக்கு. உங்களுக்கு வேணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இனி நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பீஃப் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.